வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. பண ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பண ரொட்டேஷனுக்கு பேசியிருந்தாலும் இந்த பச்சை கற்பூரம், நம்மளுடைய வெத்தலை ப்ளஸ் கேசர், அதாவது குங்குமப்பூ, வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. பர்ஸில், அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய பர்ஸு, நம்ம வச்சுருக்கக்கூடிய கஜானா, அதை மீன்ஸ் லாக்கர், வீட்டில் இருக்கக்கூடிய சேமிப்புகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற கல்லாப்பெட்டி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பண ரொட்டேஷனுக்கு பேசியிருந்தாலும் இந்த பச்சை கற்பூரம், நம்மளுடைய வெத்தலை ப்ளஸ் கேசர், அதாவது குங்குமப்பூ, இதை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ராக்ஷன், லா ஆஃப் மணி அட்ராக்ஷனை கொஞ்சம் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உழைப்பு அவசியம். உழைப்போடு சில பூஸ்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி பரிகாரங்கள் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் வச்சா போதுமா? கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உழைக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைச்சாலே பணம் வரும், இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வச்சா வராதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன விளக்கம். கண்டிப்பாக உழைப்பு என்பது அவசியம்தான். இப்போ உழைப்பு உழைப்போட நம்ம பிழைக்கிறதுக்கு சில விஷயங்கள், சில பிழைகள் இருந்தால், உழைக்க வேண்டிய இடத்தில் சில பிழைகள், அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹர்டல்ஸ், தடைகள் இருந்தால் உழைக்கணுங்கிற மனசு இருக்கும், உழைக்கிறதுக்கு பணம் இருக்கும். ஆனால் ஹர்டல்ஸ் இருந்தால் இருக்கும். இந்த ஹர்டல்ஸை உடைக்கக்கூடிய ஆயுதம் தான் பரிகாரங்கள். ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரங்கள் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ஒரு சொத்திரம். இந்த ஒரு ஹண்டர், ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஓடுறான்னா அவனுக்கு பாதத்தில் முள் இருந்துச்சுன்னா எடுத்து போடுறதுக்கான ஒரு ஆள் தேவை. இல்லைன்னா அவனே எடுத்து போட்டான்னா அதுக்கு மருந்து போட ஒரு ஆள் தேவை. அதுதான் பரிகாரம். ஓடுறாங்களா, தடுக்கி விழுந்தா எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு பூஸ்ட் கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு ஓடுறான்னு விரட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் அந்த பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாசங்களில் இது யாரையுமே உட்காந்துக்கிட்டே வேலை செஞ்சுறது கிடையாது. ஒரு பூஸ்டுக்காக தான் பரிகாரங்கள். அதனால தான் இந்த பரிகாரங்கள்லாம். அதனால இந்த ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். இந்த ஒரு அழகான ஒரு பண சேமிப்பு, ஒரு வீட்டில் தங்கணும், எம்டி ஹேண்ட் அப்படின்ற விஷயமே இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஸ் எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஸோ பர்ஸில் அழகாக குட்டி அவன் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலையில் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவுக்கு மிகப்பெரிய அற்புத சக்தி உண்டு. பச்சை கற்பூரம் வா சக்தின்னு வரவழைக்கும். வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை, இவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை, பெரிய செலவும் கிடையாது. என்ன பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை நல்லா கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு, இனி வருங்காலங்கள் எல்லாமே எனக்கு சிறப்பாக இருக்கும்னு மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதாவது கடந்து உள் இருக்கும் சக்தி, நம்மளுடைய கடவுள், அதாவது கடந்து உள் இருக்கும் சக்திகிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எப்படி? கட்டளையோடு. இனிமேல் என் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, பணம் என்னை ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் மாமருந்து. அதேமாதிரி இந்த பரிகாரங்கள் பூஸ்டர்ஸ். சக்தியோடு மகாசக்தி. நீங்கள் எல்லாமே ஒரு மனிதன் கடவுள் வந்து சக்தியை தான் படிக்கிறார், எல்லாரும் சக்தியோடு தான் படிக்கிறார். ஆனால் மகாசக்தியை மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த பூஸ்டர்ஸ், இந்த பரிகாரங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வெத்தலையை எடுத்துக்கிறோம், பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கிறீங்க, குங்குமப்பூ கொஞ்சம் வச்சு அழகாக மடித்து, அழகாக என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் உள்ள அழகாக பண்ணிட்டு பர்ஸில் வச்சுருங்க. அழகாக ஓட்டிக்கும். வெத்தலை காஞ்சாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட அசைவுகளில் தூளாக போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு புதுசாக வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டியது தான். வெள்ளிக்கிழமை அதை ஸ்டார்ட் பண்ணி பர்ஸில் வைங்க. அதேமாதிரி அழகாக சுருட்டி நீங்கள் உங்களுடைய கல்லாப்பட்டியில் போட்டு வைக்கலாம், பீரோவில் போட்டு வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் பணம் புழக்கம் இருக்க வேண்டுமோ, பணம் எனக்கு தங்கவே மாட்டேங்குது சார், வைக்கலாம். பணம் பெருகவே மாட்டேங்குது, வைக்கலாம். போன பணம் ரிட்டர்ன் வரல, வைக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த இதை பற்றி ரொம்ப சிம்பிள். நிறைய விஷயங்கள் நம்ம பணம் தங்குவதற்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சொல்லியிருக்கோம். இந்த வெற்றியை தரும் வெற்றிலையோடு கொஞ்சம் பச்சை கற்பூரம், நார்மல் பச்சை கிடைக்கவே இல்லைன்னா நார்மல் கற்பூரம் வைக்கலாம். குங்குமப்பூ எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கிது, நார்மலாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. வாங்கி உள்ளே வச்சு அழகாக மடித்து அதில் மஞ்சள் நூல் கட்டி அழகாக சின்னதாக பார்த்தீங்கன்னா பர்ஸ் பேக்கெட் மாதிரி ஆயிடும். அழகாக தூக்கி உள்ளே வச்சுருங்க போதும். அங்கேருந்து ஒரு சுகந்தம் இருக்கும், ஒரு வசந்தம் இருக்கும். இது அழகாக அவங்கள ரீபேக் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கழிச்சிருக்கிற நேரத்தில் ஒரு பூஸ்டாக இந்த பரிகாரம் எல்லா விஷயங்களுக்குமே தடையை உடைக்கும் ஒரு ஆயுதமாக இந்த பரிகாரம் இருக்குது. ஸோ அந்த காலத்திலேயே கஜானாவில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சு உள்ளே போட்டு தான். ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாயை மாதிரி. ஒரு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயா அப்படிங்கிற அந்த கரும்புகை, அந்த ஒரு கேண்டில் கீழே வச்சு இந்த பல்ப் எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டில் கீழே வைக்கிறீங்க, அந்த புகை பட்டு அந்த பல்ப் மேலே கறி பிடிச்சிடும். ஆனால் பல்ப் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இட் இஸ் அ பவர். ஆனால் கருப்பு பிடிச்சிருச்சு, பவர் அவ்வளோ தெரியாது. நம்ம அழகாக என்ன பண்ணுறோம், துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அந்த பல்ப் திருப்பி பவராகவே இருக்கும். அதேமாரி தான் எல்லாமே, கந்திருஷ்டியும் அதேமாரி தான். ஒரு பவரை பவர் பாயிண்ட் இல்லாமல் ஆக்கிரும், கருப்படிச்சு வச்சிரும்.
ஸோ இதை துடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம். துடைச்சி விட்டு ஃப்ரெஷ் ஆக்கி காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே குளிச்சு ஃப்ரெஷ் ஆக்கி பவுடர் அடிச்சுட்டு இங்கேருந்து ஓடுறோம்ல, அந்த மாதிரி தான் பரிகாரங்கள். நம்ம ஓடும் ஒவ்வொரு திசையிலும், அதாவது சொல்லுவாங்க 8 திசை 4 கோணம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வெற்றி இலையை சொல்லியிருக்காங்க. அந்த வெற்றி இலையோடு தான் இந்த பரிகாரம் அமைச்சிருக்கோம். ஸோ மகா சக்தியை கொண்ட நம்ம மூளையை இயக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கற்பூரம், பச்சை கற்பூரம். அதேமாதிரி உங்களுக்கு குங்குமப்பூவுக்கு சொல்லவே தேவையில்லை, அது அம்சம், கலசம்சம். அதனால் இதை 3யுமே அழகாக உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பீடை தானாக ஓடிடும், நெகட்டிவிட்டி ஓடிடும், ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், சக்கரங்களை இயக்க வைக்கும். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தரித்திரத்தை ஓட ஓட விரட்டி விட்டுட்டு நம்மளை அழகான ஒரு பாதையில் ஓட வைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம். இப்படி அழகாக இந்த விஷயத்தை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அது நம்மளுடைய பூஜை அறை இல்லைன்னா குலதெய்வங்கள் இல்லைன்னா கோவில் உங்களுக்கு பிடிச்சிட்டு கோயில்கிட்ட போய் இதை கொடுத்து அவங்க சாமி பாதத்தில் வச்சு வாங்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பூஜை பண்ணி வச்சுக்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே அந்த அழகாக அந்த வெத்தலையை செஞ்சு மஞ்சள் ஒரு காப்பி கட்டின பிறகு அது மாதிரி ஒரு விளக்கேற்றி மானசீகமாக சரணாகதியோடு நான் இதை அழகாக எடுத்து வைக்க போகிறேன். இனிமேல் என்னுடைய பணப்பஞ்சம் இருக்கக்கூடாது, கொடுத்த பணம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டாலே போதுமான விஷயம்தான். வீட்டில் இருக்கக்கூடிய அதே தேவதைகள், இஷ்ட தேவதைகள், நம்மளுடைய பரிபூர்ண தேவதைகள் எல்லாமே சேர்ந்து அதில் பிளஸ் பண்ணுவாங்க, எனர்ஜைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிளஸ் பண்ணும்போது அது எனர்ஜி அதுக்குள்ளே போயிடும், வெற்றையை ஈர்க்கப்படும். அப்போது என்ன ஆகும், அது ஒரு ஒளிப்பிளம்பாக எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக அழகான ஒரு பகுப்பொருளாக மாறிடும். ஸோ அது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செஞ்சது, ஆனால் அது சக்தி மிகுந்ததாக இருக்கும். உங்களுடைய மூளையோடைய பலம் அதில் பதிந்திருக்கும். நம்பி கை வைப்பதால் மூளையில் அன்றிலிருந்து உங்களுடைய சோர்வு நீக்கப்பட்டு ஃப்ரெஷ் ஆகி ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போய் இதை வச்சுருக்கோம் நம்ம இனிமேல் நல்லா வரும்னு சொல்கிற அந்த சிந்தனையே மருந்து மாமருந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டராக இது இருக்கும். அதனால தான் இந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.